மகளிர் மருத்துவமனையில் லஞ்ச ஒழிப்பு முகாம். புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று காலை நடந்தது. முகாமிற்கு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் MS ஐயப்பன் தலைமை தாங்கி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக லஞ்ச ஒழிப்புத்துறை SP மோகன்குமார் கலந்து கொண்டு பேசுகையில், ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார்கள் வந்துள்ளது. சில ஊழியர்கள் செய்யும் தவறுகளால் மருத்துவமனையின் நிர்வாகம் கைகட்டி நிற்கிறது. கருவில் உள்ள குழந்தை ஆண் பெண் என்று கூறுவதற்கு பிறந்த குழந்தை அறையிலிருந்து வெளியே கொண்டு வர ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக பணம் பெற்று வருவதாக குற்றச்சாட்டு வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் கவர்னர் முதல்வரின் கவனம் வரை சென்றிருக்கிறது. அரசு ஊழியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சட்டவிரோதமான முறையில் வரும் பணம் வேண்டாம். கடந்த சில மாதங்களாக காவல்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை சார்பு செயலாளராக பணிபுரிபவர்கள் சிலர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் மீது புகார்கள் வந்தன. அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தற்போது மருத்துவமனையின் ஊழியர்கள் மீது வந்துள்ள புகார்கள் குறித்து 3 இன்ஸ்பெக்டர், 3 சப் இன்ஸ்பெக்டர் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். போதுமான சாட்சிகள் கிடைத்ததும் அவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார்.